ஏன் நம்மளுக்கு பிரச்சனைகள் வருகிறது, ஏன் வேதனைகள் வருகிறது, ஏன் உலகப்புறமான துக்கங்கள் துயரங்கள் வருகிறது என்று கேட்டால், நாம் பிதாவினிடத்திலிருந்து வருகிற காரியத்தை எடுத்துக்கொள்ளாமல் உலகத்திலிருந்து வருகிற காரியங்களை எடுத்துக்கொள்கிறோம். தேவனிடத்திலிருந்து வருகிற காரியங்கள் இருக்கிறது, பிசாசு மூலமா உலகத்திலிருந்து வருகிற காரியங்கள் இருக்கிறது. உங்க கண்ணு முன்னால 2 காரியங்கள் வருகிறது. இந்த 2 காரியத்தை நீங்க பாக்குறீங்க. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, இதுல கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, இதுல கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. 2 என்ன செய்து போராடுது. ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியும் உலகத்தின் ஆவியும் பிசாசின் ஆவியும் ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் உள்ளத்தில் இப்படித்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நினைத்த காரியம் நடக்கவில்லை, பிரச்சனை மாறல, நெருக்கம். ஏன்? கர்த்தர் கொடுத்ததை அதை மட்டும் தான் எடுக்கணும். நம்ம எதை எடுக்கிறோம்? தேவத்திலிருந்து வந்த காரியம் என்ன, உலகத்திலிருந்து வந்த காரியம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு தேவனிலிருந்து வந்த காரியத்தை மாத்திரம் தான் நீங்க எடுக்க வேண்டுமே தவிர உலகத்திலிருந்து வந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது.